மீண்டும் வெள்ளித்திரையில் கால் பதிக்க ஆசை வந்துடுச்சு போல் இருக்கு நம்மளுடைய டிடிக்கு. சாதா படத்துல இல்லைங்க, நம்மளுடைய தனுஷ் படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வரும் நடிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்தே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நியாயம் தாங்க. அந்த வகையில சந்தானம், சிவகார்த்திகேயன், மாகாப்பா ஆனந்த், ரோபோ சங்கர் போன்றவர்கள் வரிசையில அடுத்தபடியாக களமிறங்கவுக்காக நம்மளுடைய டிடி. இவங்க எல்லாருமே செல்லமா டிடி தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இவங்களோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திவ்யதர்ஷினி. விஜய் டிவில காப்பி வித் டிடி, ஜோடி நம்பர் 1 உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய டிடி ஏற்கனவே நகத்தமையந்தி, விசில் உள்ளிட்ட சில படங்கள்ல தலை காட்டியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க. வெள்ளித்திரையில் அவருக்கு போதுமான அளவுக்கு வந்துட்டு புகழும் கிடைக்கல, வரவேற்பும் கிடைக்கல. சரி, சின்ன திரையில தான் நம்ம மார்க்கெட் நல்லா இருக்கே, ஸோ கொஞ்ச நாள் சின்ன திரையிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன திரையில எல்லா ப்ரோக்ராம்லையும் பயங்கரமா கலக்கி வந்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய டிடி. இந்த நிலையில தற்போது மீண்டும் வெள்ளித்திரைக்கு வர்றதுக்கு விருப்பப்பட்டு முதல்ல தனுஷ் இயக்கத்துல ராஜ்கிரண் நடிப்புல உருவாகி வரும் பவர் பாண்டி படத்துல ஒரு முக்கியமான லீடிங் ரோல்ல டிடியும் நடிச்சிருக்காராம். இதை தொடர்ந்து மேலும் சில படங்களை நடிக்க அவர் முடிவெடுத்திருக்கிறதா தகவலும் வெளியே வந்திருக்குங்க. விவாகத்துக்கு அப்புறமா தாங்க எல்லாருக்குமே நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. நம்ம அமலாபாலுக்கு விவாகத்துக்கு அப்புறமா தான் நிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு படங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய டிடிக்கும் விவாகத்துக்கு அப்புறமா சின்ன திரையில இருந்தவங்க இப்ப வெள்ளித்திரைக்கு கால் பதிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் டிடியை ஹீரோயினியா பார்த்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவானாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.